வணக்கம். நான் நாஜும் பேசுகிறேன். காரைக்கால் மாவட்டத்திற்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்த காரைக்கால் மண்ணைச் சேர்ந்த ஐயா மேயர் பக்கீர்சாமி பிள்ளை அவர்கள் முதலமைச்சராக இங்கே பணியாற்றிய பெருமைகளெல்லாம் உண்டு. அவர்கள்தான் முதலமைச்சர் என்ற பெருமைக்குரியவராகவும் இருந்திருக்கின்றார். எனவே அவர்களுடைய அந்த நினைவாக அந்த சிலை இருக்கக்கூடிய இடத்தை அழகுபடுத்தி பலருடைய பார்வையும் அங்கே பட வேண்டும், இருக்கக்கூடிய புதிய தலைமுறைகள் எல்லாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏறத்தாழ 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒதுக்கி அந்த திட்டத்தை நாங்கள் செய்து முடித்தோம். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நகராட்சி அதிகாரிகளும் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய ஒப்பந்தக்காரர் ஆனந்த் அவர்களும் அருமையாக அதை செய்து முடித்திருக்கிறார். அதுபோன்ற காரைக்கால் யாரும் இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இந்த போன்ற பணிகளை செய்ததாக எனக்கு செய்திகள் இல்லை. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஒரு புதிய பிரச்சனை கிளம்பி இருக்கிறது. அங்கே ஏதோ நான் கல்வெட்டு இருந்ததாகவும் அதை எடுத்துவிட்டு நான் என்னுடைய கல்வெட்டு அங்கே வைத்துக் கொண்டதாகவும் ஒரு செய்தி பரவி வருகிறது. அது தவறான செய்தி. ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் எந்த பணியை செய்தாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரை வைக்க வேண்டும் என்பது அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி திட்டத்தில் வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிற காரணத்தால் அதை வைத்திருக்கக்கூடும். ஒரு கல்வெட்டை எடுத்துவிட்டு வைக்கக்கூடிய அளவிற்கு நான் புரியாதவன் அல்ல. இருந்தாலும் ஏன் அப்படி வைத்தது, என்ன நடக்கிறது என்று 2 தினங்களுக்கு முன்பாக தான் நான் அந்த ஒப்பந்தக்காரரை அழைத்து கேட்கிற போது அங்கே கல்வெட்டாக இல்லை, அது ஒரு கருங்கல்லாக இருந்தது. அதில் என்ன எழுத்து இருக்கிறது என்பது கூட எனக்கு தெரியவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சுரண்டி எடுத்து இருக்கிற என்ன வாசகம் இருந்ததோ அதை நான் ஒரு கல்வெட்டாக எடுத்து நான் இங்கே வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அது என்ன என்று சொன்னால் வலதுபுறத்திலே அவர்கள் ஓரமாக வைத்திருப்பதாக அந்த செய்தியை பார்த்தேன். அதையும் நான் நேற்று தினம் போய் பார்வையிட்டேன். இருந்தாலும் அதில் ஏதோ நான் அவருடைய ஐயாவுடைய பெயர் முளைக்கப்பட வேண்டும், என்னுடைய பெயர் தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பதைப் போல நானே வைத்துக் கொண்டதாக பலர் கருதி கொண்டு போராட்டம் என்ற எல்லைக்கு கூட போகிறார்கள். இடத்துல பேசி தீர்த்திருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்லை. அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அந்த கல்வெட்டு அவர் எப்படி கேட்கின்றார்களோ போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உணர்வுகளையும் மதிக்கின்ற வகையில் அவர்களிடத்திலே கேட்டு அவர்கள் எப்படி மாற்றி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ நான் மாற்றி வைக்க தயாராக இருக்கிறேன். பிரச்சனைக்குரிய விஷயமாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் தற்போது அவசரமாக பாண்டிக்கு வந்திருக்கின்றேன். நாளை வந்தவுடன் அவர்களை நாளை மறுதினம் அழைத்து பேசி அவர்கள் விரும்புவதைப் போல ஒரு கல்வெட்டு அங்கே வைத்து தரப்படும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அந்த இருக்கக்கூடிய அங்கே மண்டபம், நகராட்சி மண்டபத்துக்கு ஐயா மேயர் பக்கீர்சாமியுடைய பெயரை சூட்டியதும் நாங்கள் தான். வஉசியுடைய பெயரை ஒரு சாலைக்கு சூட்ட வேண்டும் என்று முயற்சி எடுத்து அரசாங்கத்துடைய ஆணை பிறப்பிக்கின்ற வரையில் போராடி அதை வைத்ததும் நாங்கள் தான். அதே போல மகப்பேறு மருத்துவமனை நான் கட்டுகிற போது அமைச்சராக இருக்கின்ற போது அந்த இடத்தை வழங்கியதே நம்முடைய மலைப்பெருமாள் பிள்ளை செவாலி அவர்கள் தான் கொடுத்தார்கள் என்ற செய்தியை கேட்டு அந்த கட்டிடத்திற்கு செவாலிய மலைப்பெருமாள் பிள்ளை பிளாக் என்று நான் பெயர் சூட்டிய செய்திகள் வரலாறுகளும் நிரம்ப உண்டு. அது மட்டுமல்ல, 3.5 கோடி ரூபாய்க்கு காரைக்கால் அம்மையோட திருக்குளத்தை மேம்படுத்துகிற போது கூட என்னுடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்ற கல்வெட்டு வைக்கக்கூடாது என்று சொன்னவன் நான். அதில் இதுவரையிலே என்னுடைய பெயர் அங்கு இல்லை என்பதை ஊர் மக்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ ஆலயங்களுக்கு நாம் குடமுழுக்கு செய்திருக்கிறோம். அதிலே கூட என்னுடைய பெயர் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியது கிடையாது. எங்கும் என்னுடைய பெயர் இப்பொழுதும் இல்லை என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஐயா மேயர் பக்கீர்சாமி பிள்ளை அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுகிற போது சட்டமன்றத்திலேயே அவருடைய பிறந்தநாளை அரசாங்கம் கொண்டாட வேண்டும், தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதைப் போல அரசாங்கம் கொண்டாட வேண்டும் என்றும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதை தெரிந்தவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்படி நல்மனத்தோடு செய்யக்கூடிய என் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டாம் என்று நான் மீண்டும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இதை பெரிதுபடுத்த வேண்டாம். நீங்கள் விரும்பியது போல அங்கே நடக்கும். என்னுடைய அருமை சொந்தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.